தம்பி சமுத்திரகனி ஒரு போராளி. அவனை முதல் படத்துலேருந்து தம்பியை தெரியும். ஒவ்வொரு கதையும் சொல்லும் போதும் சரி, யோசிக்கும் போதும் சரி, சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை தொட்டு சமூக மாற்றத்திற்கு தேவையான ஒரு படமாக இருக்குன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பார். ஸோ நாடோடிகளும் சரி, போராளியும் சரி, இப்போ எடுத்திருக்கிற இந்த நிமிர்ந்து நெல்லும் சரி. நிமிர்ந்து நெல் கதை எனக்கு தெரியும், மிக பிரமாதமான ஒரு கதை. கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளிவரும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த படத்தை கொடுத்த சமுத்திரகனிக்கனுடைய வாழ்த்துக்கள். ஜெயம் ரவி இந்த படத்தில் ரொம்ப அழகாக, ரொம்ப துருதுருன்னு, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார். இது வரைக்கும் அவரை சில படங்கள் கமர்ஷியலாக பண்ணியிருக்காரு, ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தால் கூட இந்த படத்தில் இந்த ட்ரெய்லர், இந்த சாங்ஸ் பார்க்கும் பொழுது அந்த என்ன ரெட்டி, நரசிம்ம ரெட்டி அந்த கதாபாத்திரத்தில் மிக பிரமாதமாக இருக்கீங்க ஜெயம் ரவி. எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த லுக். ஏன்னா உங்களை நாங்கள் ஒரு குழந்தை மாதிரியே நாங்கள் ஒரு நாள் பார்த்துட்டோம். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப அழகாக, ரொம்ப எல்லாருக்கும், எல்லா ஃபேமிலிக்கும் பிடிக்கிற ஒரு ஹீரோ நீங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் உங்களை பிடிக்கும். குறிப்பாக என் குழந்தைக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னோட பொண்ணுக்கு நீங்கள் செஞ்ச அந்த உதவி நான் எப்பவும் லைஃப்பில் மறக்க மாட்டேன். இந்த படத்தில் நீங்கள் உங்களோட ஆக்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த டைரக்டருக்குள்ளே நீங்கள் கட்டுப்பட்டு அந்த டைரக்டர் சொன்னதை அப்படியே பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டைரக்டருக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு உங்களை ஒரு பிரம்மாண்டமாக அழகாக காமிச்சிருக்கு. ஸோ இது தொடரட்டும் உங்கள் வெற்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், குறிப்பாக கேமராமேன் சுகுமார், ஜீவன் 2 பேருமே கலக்கியிருக்காங்க. ஸ்டண்டு காட்சிகள் ரொம்ப அபாரமாக இருக்குது. நண்பர் சரத்குமார் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதுவும் பிரமாதமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவர் ஃபைட்டுனா உயிர் கொடுத்து நடிப்பார். அதே போல் ஜிவி பிரகாஷ் நண்பர் இப்போ அடுத்த ஒரு நடிகராக, கதாநாயகனாக அறிமுகமாக போகிறார். பென்சில் அப்படின்ற படத்தில் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் மவனை, நீ வா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். மியூசிக் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது எல்லாமே. ஸோ கோபிநாத் இதில் புதுசாக நடிக்க வந்திருக்கார். நிறைய பேரை நீங்கள் நீயா நானாவில் உட்காந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களை இப்போ நாங்கள் நிற்க வச்சு விமர்சனம் பண்ண போகிறோம். நீங்கள் வாங்க. ஸோ இந்த டீம் வெற்றி பெறணும், இந்த தயாரிப்பாளர் வெற்றி பெறணும். பாரம்பரியமிக்க தயாரிப்பாளர்கள், அவங்க எடுத்த படங்கள் நிறையா. இந்த படம் மூலமாக அவங்க இன்னும் நிறைய படங்கள் இந்த திரையுலகத்துக்கு எடுக்கணும். நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. ராஜன் சார் பேசும்பொழுது சென்சார் பிரச்சனையை பற்றி பேசினார். ராஜன் சார் பாவம் ரொம்ப வருஷமாக கத்தி போராடி நின்று சண்டை போட்டு தான் பார்க்குறாரு. ஆனால் யாருக்குமே முதுகெலும்பு நிமிர மாட்டேங்குது. கொஞ்சம் முதுகெலும்பு திரையுலகத்தில் நிமிர்ந்து நின்னால் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம், நிறைய விஷயங்களுக்கு போராடலாம். அவர் சொன்ன மாதிரி திருட்டிவிசிடி.comல படம் ரிலீஸாக இருக்குது, முதல் நாள் கூட போட்டுடுறாங்க. அது எப்படி தான் போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ நமக்குள்ளே சில மாற்றங்கள் தேவை. இன்னொருத்தன் திருட்டிவிசிடியில் போடுறான், இன்னொருத்தன் கேபிள் டிவியில் போட்டுறான், இன்னொருத்தன் இன்டர்நெட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணிடுறான். அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளே அதை அதாவது விசிடியில் படம் வருது, படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே விசிடி வந்துடுது, படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நெட்டில் போட்டுறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் திரையரங்கத்தில் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. திரையரங்கத்தில் ஓடுற படங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் அபகரிக்கிற அந்த சொத்தை நம்ம ஏன் வியாபாரமாக்கக்கூடாது? முதல் நாள் ரிலீஸ் அன்னைக்கே அதை எல்லாருக்கும் விசிடியாகவும் நெட்லையும் எல்லா ரைட்ஸையும் கொடுத்துட்டோம்னா திருடர்களை ஒழிச்சிடலாம், திருட்டு விசிடியை ஒழிச்சிடலாம், அந்த வருமானத்தையும் ப்ரொடியூசர் பாக்கெட்டில் ரெப்பிடலாம். இதை ஏன் ப்ரொடியூசர் சங்கம் யோசிக்கக்கூடாதுன்னு என்னுடைய கருத்தை பதிவு பண்ணிவிட்டு, பாம்பேயில் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இல்லை, அதான் கேரளாவில் இருக்குது நம்ம ஊரில் இல்லை. பாம்பேயில் ரிலீஸ் ஆனப்போ விசிடி வராது, கேரளாவில் ரிலீஸ் ஆனப்போ விசிடி வராது. ஆனால் நம்ம ஊரில் ரிலீஸ் ஆன உடனே முன்னாடியே விசிடி வந்துடும். அது ஏன்னு தெரியல. அதுக்கு நிறைய உள்குழப்பம் இருக்குது, உள்குத்து இருக்குது. இங்கே எல்லாமே அரசியல்வாதிகள் கைக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அரசியல்வாதிகள் கைக்குள்ளே தான் கேபிள் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் அரசியல்வாதிகள் எதுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. அங்கே போய் கை கட்டி மண்டிக்கிட்டு தான் நிற்கிறோம். ஸோ நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும், நமக்குள்ளே ஒரு புரட்சி வேணும். சினிமா தலை தோங்கணும்னா சினிமாவில் இருக்கவங்க போராட தயாராகணும். நிமிர்ந்து படம் எடுத்தால் பத்தாது, நிமிர்ந்து நிற்கணும், அவங்கள பார்த்து எதிர்த்து கேட்கணும்.
அப்புறம் விஞ்ஞான வளர்ச்சிக்கு நம்ம கட்டுப்படணும். அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறணும். நான் என்னோடய ஜேகே திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே விசிடி, இன்டர்நெட் ரைட்ஸ், கேபிள் டிவி, கூகுளில் எல்லாம் போட போகிறேன். நன்றி, வணக்கம்.